ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வெள்ளிக்கிழமை போட்ட டுடே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அதாவது பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்ட நான், அப்புறம் அதுக்கு ஆப்டான பன்னீர் பட்டர் மசாலா, அதோட ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். இந்த நான் வந்து ஹோட்டல் ஸ்டைலில், இது ஈஸ்ட்டு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு டேஸ்ட்டில் எப்படி பண்ணலான்றதை நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், டேஸ்ட்டாக பண்ணலாம். அப்புறம் வந்து 1 மணி நேரம் தான் நம்ம ஊற வைக்க போகிறோம். அப்படி இருந்துமே நான் ரொம்ப ஈஸியாக வரும். அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலாவும் இதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் பண்ணுறதுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் பிசைகிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து 1/2 கிலோ மாவில் ஒரு 100 கிராம் மட்டும் வச்சுட்டு மீதியை ஒரு 400 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தேவைப்படுற தண்ணியை வந்து வெந்நியாக சேர்த்துக்கோங்க, லைட்டாக கை சூடு பொறுக்கிற அளவுக்கு. இது வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். ஏன்னா நம்ம ஈஸ்ட்டு சேர்க்கலை, அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்காமல் பண்ணுறோம். அப்புறமா ஆக்சுவலாக வந்து ஒரு 3 மணி நேரமாவது நல்லா ஊறணும் இந்த மாவு. ஆனால் நம்ம வந்து காலையில் பண்ணுறோம் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு வந்த உடனே மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். எனக்கு வந்து 1 ஹவர் தான் நான் ஊற வைக்கிறதுக்கு டைம் இருந்துச்சு. ஸோ 1 ஹவர்லேயுமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா அழகாக வந்துச்சு. இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கும் மாவு, கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஊறி வரட்டும். இப்போ இதை மூடி வச்சுட்டு அட்லீஸ்ட் 1 ஹவராவது இருக்கட்டும். 2 ஹவர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நான் வந்து 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நான் வந்து ரெடிமேடு பன்னீர் தான் வாங்கியிருக்கேன், பேக்கெட் பன்னீர். நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வீட்டில் நான் பன்னீர், ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணலான்றதை நான் பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நல்லா பெரிய பெரிய க்யூப் சைஸாக கட் பண்ணிக்கலாம். குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் பன்னீர் பட்டர் மசாலாங்கும்போது அந்த பன்னீர் வந்து நல்லா அழகாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து பெரிய சைஸ் பன்னீராகவே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் அளவுக்கு பன்னீர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். மதியத்துக்கு வந்து இவங்க அப்பாவுக்கு வந்து சாதம் கொதிச்சிட்ருக்கு, சாம்பாருக்கு பருப்பு அவிச்சு வச்சுருக்கேன். இடையில அந்த சைட்லேயே அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த பன்னீரை வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்தால் அந்த பன்னீரோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்குன்றதுனால அதை லைட்டாக, அதாவது ரொம்ப அழுத்தி இது கிண்டி விட்றாதீங்க, அது வந்து பன்னீரெல்லாம் உடஞ்சி போயிடும். லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துருக்கேன். அது நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா 2 பல்லாரி, 2 தக்காளி பழம் அதையுமே நல்லா சேர்த்துட்டு நல்லா மசிற அளவுக்கு, அது வந்து குழஞ்சி வர அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா அது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். பிள்ளைங்க வந்து பொதுவாகவே இந்த சாதம் இந்த மாதிரி கொடுத்து விட்றத விட இந்த மாதிரி சப்பாத்தி, நான், பூரி இந்த மாதிரி கொடுத்து விட்டோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்குமே டிஃபன் பாக்ஸுக்கு வந்து நான் தான் கொடுத்து விட்டேன். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த வெங்காயம் தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 10 முந்திரியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மை போல் அரைச்சி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பட்டை, சோம்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுட்டு இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல விழுதாக இருக்கணும், நல்லா மையாக இருக்கணும். அந்த பேஸ்ட் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். நான் வந்து சின்ன ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை நான் நார்மல் வத்தல் பொடி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி வத்தல் பொடி சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்ல ஒரு ஹோட்டல் டேஸ்ட்டில் கிடைக்கும், நல்ல ஒரு ஸ்வீட்னஸும் கொடுக்கும். அப்புறமா அந்த மிக்சர் ஜாரை அலசிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை மூடி வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா பேக்கர்ஸோட யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த இது கிடைக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பன்னீர் பட்டர் மசாலாவோட பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இந்த பவுடர் இல்லை அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் இது சேர்த்தோம் அப்படின்னா நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பன்னீர் துண்டுகளை உள்ளே சேர்த்துக்கோங்க.
சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக அதை கலந்து விட்டுக்கோங்க. பன்னீர் உடஞ்சிடாமல் மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில். இப்போது நம்ம வச்சுருந்த அந்த மாவு வந்து நல்லா 1 மணி நேரத்துக்கு மேலே கொஞ்சம் ஊறிட்டுருக்கு. இப்போ லைட்டாக கையில் ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வைக்கிறத விட இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள் மாவு. இப்போ கொஞ்சமாக மாவு முன்னே பின்னையும் தேய்ச்சிட்டு இதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா தடிமனாக கொஞ்சம் தேய்ச்சிக்கணும். சப்பாத்தி மாதிரி ரொம்ப தின்னாக தேய்ச்சிட வேண்டாம். அப்போ தான் நல்லா அந்த நானோட ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம். அதுக்கு இடையில் இங்கே வந்து தோசைகள் வந்து நல்லா ஹை ஹீட்டில் அது சூடாகிக்கிட்டு இருக்கட்டும். கொஞ்சமாக உப்பு தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளித்ததுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருந்த அந்த நான் வந்து எடுத்து அதில் வந்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அது நல்லா ஒட்டி பிடிக்கிற மாதிரி. இப்போ இங்கே பன்னீர் பட்டர் மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகிட வேண்டாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க கை வச்சு. இப்போ இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும். அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட நான் வந்து ஒரு பக்கம் நல்லா அந்த தண்ணி ஊற்றுனதுனால நல்லா அதை ஒட்டி பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி கேஸ்லேயும் காமிக்கலாம். இந்த மாதிரி தீயில லைட்டாக அப்படியே தூக்கி காமிச்சோம் அப்படின்னாலும் காமிக்கலாம். இல்லை அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்கா ஸ்டாண்டு வச்சுருப்போம் நம்ம வீட்டில். இதுலேயுமே இந்த மாதிரி அதை சூடு பண்ணிவிட்டு இந்த தோசைக்கல்லேருந்து எடுத்து இப்படி போட்டுடலாம். அதாவது லைட்டாக தோசைக்கல்லை முன்னையும் பின்னையும் லைட்டாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி எடுத்து போட்டுக்கலாம். இதுவே நல்லா அப்படி இந்த நான் வந்து நல்லா சூடாயிரும். நல்லா தந்தூரி ஸ்டைலில் அடுப்பில் தந்தூரியில் பண்ணுற மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த மெத்தட்லேயும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி அடுத்தடுத்து போடும்போது கொஞ்சம் தண்ணி தெளித்து அந்த நான் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்லா ஒட்டி பிடிக்கும் அந்த தோசைக்கல்லில். இப்போ நான் அந்த தோசைக்கல்லே கொஞ்சமாக பட்டர் உருக்கிக்கிட்டேன் கிண்ணத்தில் வச்சு. அந்த நம்ம எடுத்து அந்த பட்டரை அந்த நானில் வந்து அந்த பட்டரை வந்து சூட்டோடையே நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரஷ் அல்லது ஸ்பூன் வச்சு அந்த சூட்டோடையே இது பண்ணும்போது அது வந்து நல்ல மதியம் வரைக்கும் நல்லா சாஃப்டாக நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஷைனிங்காக அழகாக இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ காலையில் வந்து அவங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலாவே கொடுத்துட்டேன். நான் வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க வேலையை கிளம்பிட்டு இருப்பாங்க. யூனிஃபார்ம்லாம் போட்டு பிள்ளைங்க. அதுக்கப்புறமா நான் வந்து அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டிலே ஈஸ்ட் சேர்க்காமல் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஓவன் எதுவுமே இல்லாமல் நம்ம நார்மலாக தோசைக்கல் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரெண்டுக்குமே எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியல. நம்ம நார்மலாக ஹோட்டலில் போய் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். பன்னீர் பட்டர் மசாலா வந்து இதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா சிக்கன் கறி வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பட்டாணி குருமா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த மாதிரி நல்லா தின்னமாக இருக்கணும். ரொம்ப நைஸாக தேய்ச்சிடக்கூடாது. நல்ல உள்ளெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதுதான் நான் குழந்தைங்களுக்குன்னு வந்து டிஃபன் பாக்ஸுக்கும் நான் அடைச்சி கொடுத்துருந்தேன் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி. என் வீட்டுக்காரங்களுக்கு லஞ்சுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா சாம்பார் வச்சுருந்தேன். லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் வெள்ளரிக்காய் இருந்ததுனால அதையுமே கொஞ்சம் கட் பண்ணி வச்சு கொடுத்துட்டேன். சாதத்தை விட இந்த மாதிரி சப்பாத்தி, நான், பரோட்டா, பூரி இதெல்லாம் பொதுவாகவே சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் குழந்தைகளுமே அப்படி தான். மதியத்துக்கு வந்து காய்கறி கம்மியாக இருந்ததுனால முருங்கைக்காய், மாங்காய், தக்காளி பழம், வெங்காயம் அது மட்டும் சேர்த்து ஒரு சாம்பார். அப்புறம் அதுக்கு ஆப்டாக வந்து சிம்பிளாக ஒரு முட்டைக்கோஸ் பொரியலும் வச்சு கொடுத்து விட்டுருந்தேன். எப்போதும் கொண்டு போகிற மாதிரி பழமும் வெள்ளரிக்காய் மீதி இருந்துச்சு. அதையுமே அவங்களுக்கு எடுத்து கொடுத்து விட்டேன் என் வீட்டுக்காரங்களுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் சுமதி ஹெல்தி ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சுமதி.